பிரைஸ் த லார்ட். இந்த காலத்தில் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய எல்லா பேரண்ட்ஸுமே பிள்ளைகளிடம் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பிள்ளைங்களா இருக்காங்களா, நல்ல பிள்ளைங்களோடு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ. மற்ற பிள்ளைகளை அடிக்கிற பிள்ளைங்க கூட, பொய் பேசுகிற பிள்ளைங்க கூட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த குழந்தையே உன்னை அடித்தா கூட நீ அமைதியாக போ, இல்லைன்னா டீச்சர்ஸ்டமோ இல்லை பேரண்ட்ஸுமே சொல்ல வேண்டுமே தவிர நீ திரும்ப அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை உங்கள் பிள்ளை அதை கேட்காம ஆசிரியருக்கு கீழ்ப்படியாமல் தவறு செய்கிற குழந்தையோட அல்லது அடிக்கிற ஒரு குழந்தையோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா, திரும்ப அடித்து கொண்டு வந்தால் அந்த குழந்தையை கூப்பிட்டு ஒரு முறை நீங்கள் அன்பாக சொல்வீங்க, அதற்கப்புறம் கடிந்து சொல்வீங்க. அந்த குழந்தை கேட்காத சமயத்தில் கோபப்பட்டு ஒரு அடி கூட குடிப்பீங்க. இது சரியா தவறான்னு கேட்டால் பெற்றோர்கள் பிள்ளைகளை நல்லொழுக்கத்தில் வளர்ப்பது என்பதன் அடிப்படையில் சரின்னு சொல்வீங்க. அப்படி இருக்கும் பொழுது இதுதானே உங்கள் பரம தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடம் சொல்கிறார். அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து கொண்டு தான் இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். வேதாகமத்தில் கர்த்தர் சொல்கிறார், மத்தேயு 5:39, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. நீங்கள் இப்பொழுது யாரோடு எதிர்த்து நிற்கிறீர்கள்? இது ஆண்டவருக்கு சித்தமா? நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் அவருடைய மனதை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? உங்கள் குழந்தை எப்படி நல்வழியில் நடக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீங்களோ அதுபோல தான் உங்களை பெற்ற தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் என் குழந்தை சரியான பாதையில் நடக்க வேண்டும், தீமையோடு அவர்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம், என்னை போல என் பிள்ளைகளும் பரிசுத்தமாக மாற வேண்டும், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வேண்டும், எதிரியையும் நேசிக்கக்கூடிய அன்பு வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லதான் செய்தீர்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எந்த தவறும் செய்யாத அவர் உங்கள் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். அவருடைய இரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது. கள்வர்கள் மத்தியில் கள்வனை போல குற்றமற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகத்தான் சிலுவையில் மரித்தார். உங்கள் பரிசுத்தத்திற்காக நீங்கள் தீமைக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் உங்களுக்காக உலகத்திற்கு வந்தார். உங்கள் தகப்பனின் ஆசையை முதல்ல நீங்க நிறைவேற்றுங்க. தீமைக்கு எந்த காரணத்தை கொண்டும் நீங்க எதிர்த்து நிற்காதீங்க. உங்களுக்கு ஒருவர் தீமை செய்வதா இருந்தா ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிங்க. உங்கள் தகப்பன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உங்கள் குழந்தைகளை சரி செய்வதற்கு முன்பு நீங்கள் முதலில் சரியாக இருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.